ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. லஞ்சுக்கு ஒரு டேஸ்டியான குழம்பு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சுண்டக்காய் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வத்த குழம்பை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு சாப்பிட்ட பிறகு மீதம் இருக்க குழம்பை நீங்கள் இட்லி தோசையோட டின்னருக்கு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோஸ் ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய் சீல் சேர்த்துக்கோங்க. இதோட அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு 2-3 முந்திரி கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாதவங்க ஒரு பாதி பெரிய வெங்காயம் கூட சேர்த்துட்டு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து 2 கைப்பிடி அளவு சுண்டைக்காவை நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன். சுத்தம் பண்ண பிறகு இதை ஒரு 1-2 துண்டாக லேசாக இடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன உரலில் இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நசுக்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக உடையிற அளவுக்கு நசுக்கி எடுத்துக்கோங்க. இதை தண்ணியிலலாம் வாஷ் பண்ண வேணாம் நசுக்கின பிறகு, ஏன்னா இதோட விதையில் தான் ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. ஒரு அடிகனமான கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம நசுக்கி வச்சுருக்க சுண்டைக்காவை சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக நிறம் மாறி வந்த பிறகு எண்ணெயிலேருந்து சுண்டைக்காவை வடிகட்டி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா சுண்டைக்காய் சாப்பிடும்போது நம்ம சவுக்குன்னு இருக்கும். அதனால் இதை வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம். மீதம் இருக்க எண்ணெயை வடிகட்டிட்டு மறுபடியும் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இன்னொரு கடாய்க்கு எண்ணெயை மாற்றின பிறகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு 10 உரிச்சப்பல் பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 2 பழமான தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் தக்காளி நல்லா சுருங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா சுருங்கி வந்த பிறகு ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கினா போதும். அடிப்பிடிக்காத அளவுக்கு ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போன பிறகு வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. புளி கரைசல் அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். மறுபடியும் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து லேசாக அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு முறை கலந்துக்கலாம். கலந்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா இருக்காது. ஓரளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதித்து வந்த பிறகு இதை வெளியே எடுத்து ஆற வச்ச பிறகு இன்னும் கூட கெட்டியாக மாற ஆரம்பிக்கும். பாருங்கள், அவ்வளவுதான் டேஸ்டியான சுண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.